ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த ஒரு அட்டகாசமான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அதாவது ரீஃபண்ட் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. போட்ட தக்காளி நல்ல மசிய வந்துருச்சுங்க. அடுத்தது 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. சுமார் ஒரு நிமிஷம் நல்லா கலரி. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சிம்ல வச்சுட்டு லைட்டா கலக்கி விட்டுக்கலாம். பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பவுல்ல மாத்தி ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லெண்ணெய் ஒரு 100 ml சேர்த்திக்கலாங்க. இந்த குழம்புக்கு நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துறேன். இன்னைக்கு ஒரு அரை கிலோவுக்கு குறைவா ஒரு 350 கிராம் கத்திரிக்காய் ஒரே சைஸ்ல எடுத்து கொஞ்சமா காம்பை கட் பண்ணி நீட்டா கழுவி வச்சிருக்கேங்க. இப்ப இதை தண்ணி வடிகட்டிக்கலாம். இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க, நம்ம கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்ப இது எண்ணெயிலேயே கத்திரிக்காயை ஒரு 50% நல்லா வதக்கிடலாங்க. பாருங்க, கத்திரிக்காய் ஒரு 50% வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாங்க. இப்ப கத்திரிக்காய் வதங்கின நல்லெண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. இப்ப கடுகு, சீரகம், வெந்தயம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்ப கட் பண்ண சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி குழம்புகளுக்குலாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நமக்கும் நிறைய சத்துக்கள் கிடைக்கும். பாருங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளிய ஜூஸா கரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம புளிக்கரசல் சேர்த்தியாச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போ நம்ம புளிக்கரசல் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க. இப்ப நம்ம மிக்சி கலந்த தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு இடம் கலந்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்கா இருக்குங்க. இனி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் கீரமா அப்படியே முழுசா உள்ள போட்டு நம்ம ஒரு 7 நிமிஷம் கொதிக்கட்டுறோம். இப்ப பாருங்க, குழம்பு பாதி கொதிக்கும் போது நம்ம ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். நம்ம எப்போ குழம்பு வச்சாலும், காரக்குழம்பு புளிக்குழம்பு வச்சாலும் சீரகமும் வெந்தயம் சம அளவுல எடுத்து அரைச்ச பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். ஒரு இடம் மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரல. இப்ப நம்ம மூடி ஓபன் பண்ணிடலாங்க. இப்ப நல்லா குழம்பு குதிச்சு பாருங்க, எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்ப நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஸ்வீட்னஸ் தேவை இந்த குழம்புக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கங்க. நான் இன்னைக்கு வெல்லம் சேர்த்தாம தான் செய்யறேன். சரிங்களா? இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கத்திரிக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க, குழம்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படி மேல மிதக்குதுங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சூப்பர்வான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. அட்டகாசமா இருக்குங்க. கத்திரிக்காயும் பாருங்க, நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். செம்மையா வந்திருக்குங்க இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.